2 வீரர்களும் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்துட்டு அவங்க நேர்த்தி ஆடிட்டு போனாங்க. எந்த வெறி ஸ்டாண்டில் தான் வெறித்தனம் தெரிஞ்சிச்சு. ஒரே முட்டா குதிச்சாங்க எல்லாருமே. சரி, இந்திய ரசிகர்களும் சரி, பாகிஸ்தான் ரசிகர்களும் சரி. ஆனால் 2 ரசிகர்களும் ஒரே இடத்துல நின்று இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானா இந்தியாவா ஒன்றும் உருப்படாத நாடு அது பாகிஸ்தான். அவனும் வந்துட்டு உடனே வாங்கிக்குவான். அப்புறம் எல்லையில் மியூசியம் பொறுப்பேட்டுது. என்ன கேவலமா இல்லை இதெல்லாம். அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து வைத்த ட்ரம்போடு எதற்காக மோடி கைகொடுக்க வேண்டும்? அப்போ அது ஏமாந்தவ தலையில் மிளகா அரைக்கிறீங்க. அந்த ஏமாந்தவன் யாரு? இந்தியா. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து வெளியேறுவதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் அணி ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், நேற்று முன்தினம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த T20 போட்டியில டாஸ் போட்டதுக்கு பிறகும் சரி, ஆட்டம் முடிஞ்ச உடனேயும் சரி, அணித்தலைவர்கள் கைகுலுக்கவும் இல்லை. மற்ற அணியினுடைய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களோடு கைகுலுக்கி ஒரு நட்போடு இல்லாமல் அப்படியே புறக்கணித்து விட்டு வெளியேறினார்கள். இது தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக பாகிஸ்தான் அணி வீரர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் இது தொடர்பாக ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் கிட்டையும் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறதா செய்திகள் வருது. இதுல கவனிக்க வேண்டியது, எதற்காக பாகிஸ்தான் அணியோடு விளையாட ஒப்புக்கொண்ட இந்திய அணி அல்லது இந்திய அரசு பாகிஸ்தான் வீரர்களோடு இந்த வீரர்கள் நட்போடு கைகொலுகி விட்டு வரக்கூடிய அந்த சம்பிரதாய நாகரிகத்தை கூட கடைபிடிக்க மறுத்தது என்ன அடிப்படை? பால்காம் தாக்குதல், அந்த தாக்குதல் பாகிஸ்தான் தூண்டிவிட்ட எல்லை தாண்டிய பயங்கரவாதம், 26 பேரை இழந்தோம். அதற்கு பதிலடியா அடுத்த மாதமே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு நடவடிக்கை எடுத்து பயங்கரவாதிகளினுடைய 9 முகாம்களை தாக்கி அழிச்சாச்சு. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். அதுல முக்கியமா முகமது சயீத் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மொத்த உறுப்பினர்களும் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பஹவல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தைபா தலைமையகத்துல அதனுடைய கமாண்டர் ஒருத்தர் பேசுறாரு, இந்தியா நடத்த தாக்குதல்ல நம்முடைய தலைவரோட குடும்பமே பீஸ் ஆயிடுச்சு, அடிச்சுட்டாங்க, அதற்கு நாம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சிகரமா பேசினாரு. அந்த செய்தி வந்துட்டு இந்தியா டுடேல இன்னைக்கு ஒளிபரப்பாச்சு. ஆக தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் உறுதி. அவர் அதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. உலக நாடுகள் யாரும் வந்துட்டு நம்மளுடைய அந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அது ஒரு சரியான நடவடிக்கை. நம்மை குறிவைத்து நடத்தக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளை பயிற்சி செய்யக்கூடிய அந்த தளங்களை குறிவைத்து அடிச்சு முடிச்சு அடிச்சது நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாருன்னு அது ஒத்துக்கிறல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்லயே போரை நிறுத்திக்கிட்டீங்க. பாகிஸ்தான் கிட்ட எந்த உறுதிமொழியும் பெறல. ஏன் அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்றதுக்கும் பதில் இல்ல. பஹல்காம்ல ஒரு நாளைக்கு 2000 டூரிஸ்டுங்க வராங்களே, அதுக்கு ஏன் பாதுகாப்புக்கு அங்க ஒருத்தர் கூட இல்ல அப்படின்றதுக்கும் பதில் இல்ல. அதனால பஹல்காம் இடத்துல நடந்த அந்த தாக்குதல்ல கொல்லப்பட்ட 26 பேருக்கு பாகிஸ்தான் அரசும் பயங்கரவாதிகள் மட்டும் பொறுப்பல்ல, இந்திய ஒன்றிய மோடி அரசும் பொறுப்பு தான். ஏன் ஒரு காவலர் கூட அங்க இல்ல? 8 லட்சம் பேர் அங்க நிறுத்தப்பட்டிருக்காங்க, பாதுகாப்பு படையினர் ராணுவத்தினர் உட்பட. ஏங்க ஒரு 2 பேர் கூட இல்ல? சரி, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? சிந்து நதி நீரை திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டீங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவு வெள்ளம் வந்துச்சு, திறந்து விட்டீங்க, அது இருக்கட்டும், வேற கதை. பாகிஸ்தானுடைய மக்களை ஏன் பகைவர்களாக கருத வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கும் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு என்ன சொல்றது? பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது, மறுக்கவே முடியாது. இப்பொழுது கூட அந்த வெள்ளத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தூக்கி பயங்கரவாதிகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க லஷ்கர் ஹெட் குவார்டர்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வருது. சோ யாரை புரிவிக்கணும் நீங்க? மக்களையா, அரசையும் ராணுவத்தையுமா? இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு பாகிஸ்தான் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணாலே அவங்க எதிரியா? அப்ப எதிரியா இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த ஆட்டத்திலேயே ஆடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களுக்கு நாங்க மக்களை அணிந்திருக்கோம், நாங்க பாகிஸ்தானோட விளையாட மாட்டோம்னு சொல்லுங்க. பாகிஸ்தானோட விளையாடுவோம், ஆனா நட்பு பாராட்ட மாட்டோம், அடிப்படையான இந்த நாகரிகத்தை கூட கடைபிடிக்க மாட்டோம்னா அது எப்படி சரியில்லையா? அது அப்ப உங்களுடைய நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா பயங்கரவாதம் இல்ல, மதவாதம். பாகிஸ்தானை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப நான் கேட்கிறேன், இங்க 26 பேர் கொல்லப்பட்டாங்க, பாகிஸ்தானோட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுடைய இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு நிலைப்பாடா இருந்தாங்கன்னா, டோக்லாம்ல எல்லை தாண்டி வந்து நமது ராணுவ வீரர்கள் 20 பேரை அடித்தே படுகொலை செய்த சீன ராணுவம் அந்த நிகழ்ச்சி யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. ஆனா சீனாவோட நீங்க போயிட்டு கை குலுக்குறீங்களா இல்லையா? ஜி ஜின்பிங்கோட மோடி அவர்களே நீங்க கை குலுக்குறீங்களா இல்லையா? ஏன் கை குலுக்குறீங்க? இந்த ராணுவ வீரர்கள் இறந்ததை பத்தி கவலை இல்லையா? அதையும் தாண்டி அது ஒரு நட்பு நாடாது. அங்கேதான் நம்ம திருப்பி அடிச்சோம், 40 பேர் அவங்களுடைய வீரர்கள் கொன்றதா நம்மளுக்கு செய்தி. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்களோட பேச்சுவார்த்தையை நடத்துறீங்க. அந்த எல்லை சிக்கலை தீர்ப்பதற்கு சீனாவுடைய அயலூர் அமைச்சர் இங்க வந்தாரு, அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. சீனாவோட ஒரு வித அணுகுமுறை, பாகிஸ்தானோட இன்னொரு அணுகுமுறைன்னா என்ன அர்த்தம்? இதுக்குதான் நீங்க பதில் சொல்லணும். பொதுவா இந்த பாகிஸ்தான் சென்டிமெண்ட் அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு அரசியல். வேற எதுவும் எல்லா இடத்துக்கும் தோக்கலாம், ஆனா பாகிஸ்தானோட தோக்க கூடாது. இதுல சில கிரிக்கெட் வீரர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு மோசமான சென்டிமெண்ட்டுக்கு அடிமைகள்.
பாகிஸ்தான் வீரர்களுக்கு இதுல என்ன பங்கு உண்டு? எதுக்கு அவங்கள புறக்கணிக்கணும்? பாகிஸ்தான் மக்களை எதற்கு புறக்கணிக்கணும்? இங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் சொன்னீங்க, அப்புறம் அதை நிறுத்துனீங்க. சிகிச்சைக்கு வந்தவங்க எல்லாம் வெளியேற்றுனீங்க. சரி, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையிலான எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னா அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சரியா அட்ரஸ் பண்ணுங்க. பாகிஸ்தான் அரசு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது, அதோட எந்த ஒட்டு உறவும் கிடையாது. எந்த இடத்துல இந்த நாட்டுக்கு உதவ மாட்டோம். சர்வதேச அளவுல பேசி அவ்வளவு முடக்க பாருங்க, அது முடியல. ஏன்னா நீங்க நட்புன்னு யார ட்ரம்ப்பை பாத்தீங்களோ அந்த ட்ரம்ப் அவங்களுடைய ஜெனரலை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. பால்காம் தாக்குதல் நடந்து முடிஞ்சு அதுக்கு பதிலடி தாக்குதலா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலுக்கு ட்ரம்ப் வந்துட்டு கூப்பிட்டு வெள்ளை மாளிகைல விருந்து வச்சாரு. ட்ரம்ப்பை எதிர்ப்பீங்களா? ட்ரம்ப்போட கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா மோடி? என்னோட ஃப்ரெண்டு தான் மோடி அப்படின்னு சொன்னதை வந்துட்டு ஏன் ஏத்துக்கிறீங்க? ட்ரம்ப் ஐதர் யூ கேன் பி a friend of பாகிஸ்தான் ஆர் இந்தியா, நாட் போத் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? அப்ப இது என்னது? டபுள் ஸ்டாண்டர்ட், ஹிப்போக்ரசி, அயோக்கியத்தனம் ஒரு இடத்துல. ஆனா 2 வீரர்களும் பாத்தீங்கன்னா களத்துல வந்துட்டு அவங்க நேர்த்தி ஆடிட்டு போனாங்க. எந்த வெறியும் ஸ்டாண்ட்ல தான் வெறித்தனம் தெரிஞ்சிச்சு. ஒரே முட்டா குதிச்சாங்க எல்லாருமே, சரி இந்திய ரசிகர்களும் சரி பாகிஸ்தான் ரசிகர்களும் சரி. ஆனா 2 ரசிகர்களும் ஒரே இடத்துல நின்று இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கத்தான் செய்யறாங்க. அதாவது பாகிஸ்தானா இந்தியாவா? என்ன அது? கிரிக்கெட் தானே இது. போட போறான் பார்த்தா அடிக்க போறான் மட்டையால, அவ்வளவுதானே. நீ இதெல்லாம் ஒண்ணும் தெரியாத விஷயம் அது. இதுல இந்தியா பாகிஸ்தான் சென்டிமெண்ட் தூக்கிட்டு திரிக்கிறது எதற்கு? இது பாகிஸ்தானை ஒரு நிரந்தர எதிரியாக்கி அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் படணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த பாதிப்பு 2 நாடுகளுக்கு தான். இது ஏன் காரணம் காட்டி உங்களுடைய ராணுவ பலத்தை பெருக்குறோம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஏரோப்ளைனை வாங்குவீங்க, பீரங்கிகளை வாங்குவீங்க, ஆன்டி ஏர்கிராப்ட் கண்ணை வாங்குவீங்க, அந்த நாடுகள் செழிக்கும். இதே மாதிரி அது அங்க ஒன்றும் உருப்படாத நாடு அது பாகிஸ்தான். அவனும் வந்துட்டு உடனே வாங்கிக்குவான். அப்புறம் எல்லையில் மியூசியம் பொறுப்பிட்டது. என்ன கேவலமா இல்லை இதெல்லாம்? அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து வைத்த ட்ரம்போடு எதற்காக மோடி கை கொடுக்க வேண்டும்? எதற்கு சந்திக்க வேண்டும்? எதற்கு அவருக்கு வர்றதை அனுமதிக்கணும்? குவாடுக்கு வராரு இல்லைங்க, எதுக்கு அனுமதிக்கணும்? தேவையில்லை. சொல்றதுக்கு துணிவு இருக்கா உங்களுக்கு? அப்ப அது ஏமாந்தவத்தாரையில மிளகா அரைக்கிறீங்க. அந்த ஏமாந்தவன் யாரு? இந்தியா. இதானே மிக மிக தவறானது. 2 நாடுகளுக்கு இடையிலான பகைமையை மக்கள் அளவில் கொண்டு செல்வது அர்த்தமற்றது, அடிப்படையற்றது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் தொடர வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, சரிதான். அதே மாதிரி சீனாவுக்கு சொல்லணும்ல. நீங்க டோக்லாம் கான்ஃபிளிக்ட்டுக்கு நீங்க ஏதாவது தாக்குதல் நடத்துறீங்களா? ராணுவம் தான் அப்படியே பண்ணிடுச்சு, உடனுக்குடனே அடிச்சது. அது உங்களை கேட்டுக்கிட்டு அடிக்கணும்னா அது என்ன நான் இருக்குமோ தெரியல. அதுக்கு ட்ரம்ப் உள்ள போது அப்படிலாம் வேணாம்னு சொல்லி நிறுத்தினாரு. ஆனா நிறுத்திட்டு இருப்பீங்க. உங்களுடைய அயலுறவு கொள்கையே அடிமை கொள்கை தானே. அப்போ மக்களை சிந்திச்சு பாருங்க. அந்த நாடு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது. அதுல ராணுவம் பாகிஸ்தானோட முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த தளபதியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு நம்ம ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ட்ரம்ப். அவரு மோடியை நண்பர்னாரு, இவரும் ஆமான்னு ஏத்துக்கிறாரு. இது எப்படி? இந்த கிரிக்கெட் ரிலேஷனே வேணான்றீங்க, அங்க மட்டும் அந்த நட்பை போட்டுருக்கீங்களா? அப்ப எப்படி அது? அமெரிக்கா அது வேணாலும் செய்யலாம், அதுக்கு பணிஞ்சு போவீங்க. பாகிஸ்தானோட சாதாரணமா ஒரு விளையாட்டு ரீதியான உறவு கூட நீங்க தயாரா இல்லை. இது ராஜதந்திர ரீதியாகவும் சரி, விளையாட்டு உணர்வின்படியும் சரி, இது மிக மிக தவறான நடவடிக்கை. நமது வீரர்களையும் இப்படிப்பட்ட எதிரி சென்டிமெண்ட்டுக்கு பலியாக்குவது கண்டனத்துக்குரியது. இது மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். மோடியும் அமித்ஷாவும் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் மாறாது. இருந்தாலும் எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடரில் நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.